ஸோ இன்றைக்கு ரீடிங்கில் உங்கள் நபர்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குது, அதே மாதிரி உங்களுடைய தாட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கிளியர் பண்ணி பார்த்து கொள்ளலாம். ஸோ உங்கள் நபர்களுடைய பேரை மனதுக்குள்ளே சொல்லிக்கோங்க. ஓகே. ஸோ உங்கள் காதலில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இன்னுமே ஒரு முடிவுக்கு வரலை அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. அவங்களுக்குமே ஒரு சில பிரச்சனைகளை உங்களோட முடிச்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயத்தில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய காதலையும் தாண்டி அந்த நபர்களுக்கு உங்கள் மேலே அலாதியான ஒரு காதல் இருக்கிறத நான் இங்கே பார்க்குறேன். ஆனாலுமே அந்த சிச்சுவேஷன்ஸில் அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த நபர்கள் இருக்கிறாங்களே தவிர்த்து டெய்லி உங்களை பற்றின விஷயங்களை வந்து ஒரு தூதுப்புறா மாதிரி அனுப்ப தான் செய்கிறாங்க. அதாவது ட்ரீம்ஸ்லையா இருக்கட்டும், உங்களோட டெலிபதி கனெக்ஷன்லையா இருக்கட்டும், டெய்லி இந்த நபர்களுடைய எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்குது. இந்த நபர்கள் இப்போ என்ன உணர்வாங்க அப்படின்றத எக்ஸாக்ட்லி உங்களால் ஃபீல் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்றாங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்குமான இந்த ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றதுனால. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்க்கும்போது உங்கள் நபர்கள் ஆல்ரெடி திருமணமான நபர்கள் அப்படின்னு இருக்கும்போது தான் இங்கே பிரச்சனையே வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி உங்கள் நபர்களுக்கு இன்னொரு திருமண வரனை பார்த்துட்ருக்காங்க, ஒரு திருமணம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த நபர்களால் அந்த சுச்சுவேஷனை எப்படி கையாளுறது அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு குடும்பமாக வாழணும் அப்படின்னா அது உங்கள் கூட தான். நீ என் கூட இருந்தால் நான் நல்லா இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், அப்போ குடும்பம் அப்படின்றதையும் நான் உன் கூட உருவாக்கி கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய ஆசைகள் வந்து அலாதியாக இருக்குது. இருந்தாலுமே இந்த இடத்துல அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுடைய காதலுக்கு கொஞ்சம் எதிராக தான் இருக்கிறாங்க. அப்படின்றதுனாலேயே சுச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நாளுக்கு நாள் வந்து ஒரு முரண்பட்ட மாதிரி இருக்குது. அந்த நபர்கள் வந்து ஸ்டெப்பை எடுத்து வச்சா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துடலாம். இருந்தாலும் ஏன் தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த நபர்களுக்கு நீங்களும் வேணும், அவங்களுடைய ஃபேமிலியும் வேணும். அப்போ ரெண்டு விஷயத்தையுமே இந்த நபர்கள் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளணும்னு நினைக்கிறதுனால தான் இப்போதைக்கு பொறுமையாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த நபர்கள் அந்த இடத்துல இருக்கிறது கூட ஒரு சந்தோஷத்தோடையா இருக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷம் கிடையாது, ஒரு துக்கம் இருக்குது அந்த நபர்களுக்கு. இருட்டுக்குள்ளேருந்து ஒரு போராடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த நபர்கள் வந்து தொடர்ந்துமே நீங்கள் தான் வேணும் அப்படின்றதுல உறுதியாகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியில் யாரோ ஒரு நபருக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாரையும் கூட சமாளிச்சிடலாம். ஆனால் யாரோ ஒருத்தருக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி இப்போ அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா அவங்க ஒய்ஃப் அல்லது தேர்ட் பார்ட்டி. ஓகே. ஸோ இங்கே பலதரப்பட்ட விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்குமே இப்போது இந்த நபர் வந்து திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு, இல்லை உங்கள் குடும்பத்திலேயே இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா கூட இவங்களுக்கு அந்த இடத்துல இருக்க விருப்பம் இல்லாமல் ஒரு முட்டு கொடுத்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த நிமிஷத்துக்கு நான் அப்படி இருந்துக்கிறேன், இந்த நிமிஷத்துக்கு நான் ஒரு அந்த சுச்சுவேஷனை கையாளுறதுக்காக நான் அந்த இடத்துல நின்றுக்கிறேன், இந்த மாதிரி தான் இருக்கே தவிர்த்து இங்கே முழுசாக உங்களை வெறுத்து ஒதுக்க கிடையாது. நிறைய நபர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்க, இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு தெளிவு கேட்க அந்த நபர்கள் எதுவுமே சொல்லாமல் போயிருக்காங்க அப்படின்னா இந்த நபர்கள் வந்து இங்கே முழுசாக உங்களை வெறுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு கிடையாது. அந்த நபர்களுக்கு ஆப்ஷன் இல்லை வேறு. இந்த இடத்துல காதலிக்கிறதுக்கும் அன்பு செலுத்துறதுக்கு நீங்கள் வேணும். அதே சேம் டைம் அவங்களுடைய அந்த கௌரவத்தையும் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே சில வந்து பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்புகள்லாம் உடைச்சிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்துட முடியாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னா நிறைய விஷயத்த வந்து கைவிட்டாகணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏஜ் டிஃப்ரெண்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சுச்சுவேஷன் டிஃப்ரென்ஸ், மதம் டிஃப்ரென்ஸ், ஏதோ ஒரு வகையில் கேஸ்ட், ஏதோ ஒரு விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்குள்ள. அப்படின்றதுனாலே இந்த நபர்களுக்கு அந்த அவங்க நினச்சா அவங்கக்கிட்ட வந்து சேர்ந்துடலாம். இருந்தாலும் அவங்க ஆழ் மனசு வந்து பயமுறுத்துது, இப்போவே நீ எதுவும் பண்ணிடாத, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி. அந்த டிஃப்ரெண்ட் இருக்கனாலேயே இவங்களால அந்த தீர்க்கமான முடிவை டக்குன்னு எடுக்க முடியலை, அவங்க மனசு உறுத்திட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. இன்னும் ஒரு சிலர் ஏன் இப்போ நீங்களே போய் கதைச்சாலும் ஏன் அவங்க ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா
இந்த இடத்துல அந்த நபர்களுக்கு வந்து நியூ பர்சன்ஸோட அறிமுகம் வந்து ஏற்பட்டிருக்கு. நியூ காதல், புது நபர்களுடைய பேச்சுவார்த்தைகள், பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்படின்றதுனால இப்போது இருக்கக்கூடிய நிமிஷத்துக்கு அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆறுதல் தரக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நான் எல்லாம் இங்கே வந்த விஷயத்தை பொதுவாக வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது எது செட் ஆகுதோ நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல புது நபரை வந்து இந்த நபர் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது அவங்க அந்த நபருக்கு அடிக்ட் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்களுடைய எண்ணங்கள்லாம் அவங்கள சுற்றின மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கும் தெரியும், உங்களுடைய எண்ணங்கள்லேயும் இந்த டவுட் இருக்குது. இதுக்கு முன்னாடி என் மேலே உருகி உருகி காதல் கொடுத்த ஒரு நபர் இப்போ ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் அந்த இடத்துல அந்த நபர்கள் ஒரு மெல்டிங் பர்சனை மீட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய ஆசைகளும் அவங்கள சுற்றி தான் இருக்குது. அவங்க ரொம்ப மினுமினுக்கிற பொருள் மாதிரி தெரியுறாங்க. இந்த இடத்துல அவங்க வந்து ரன்னராக இருக்காங்க, நீங்கள் வந்து சேசராக இருக்கீங்க. அப்போ நீங்கள் துரத்திக்கிட்டே ஓடுறீங்க. இருந்தாலுமே அந்த நபர்கள் அதுக்கான பதிலை கொடுக்காம போகிறாங்க அப்படின்னா அந்த நபர்கள் இந்த இடத்துல உங்களுக்கான சுமூகமான பதிலை கொடுக்க பார்க்குறாங்கன்னா இல்லை. இவங்களோட வாழ்க்கை வேற, வாழ்க்கை தரம் வேற, இவங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த மன எண்ணங்கள்லாம் ரொம்ப வேற வேறையாக இருக்குது. இந்த இடத்துல உங்கள் நபர்களாக அந்த இடத்துல போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி அந்த பர்சன் வந்து நீங்கள் 2 பேரும் ஒரு லவ் பண்ணும்போதே அந்த நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நீங்களும் அவங்களும் லவ் பண்ணுறீங்க, அந்த நபருக்கு நல்லா தெரியுது. ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் நபரை வந்து அவங்க ஈர்க்க பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக்கப் விழுது. நீங்கள் ரெண்டு பேருமே பேசாமல் ஒரு கோபத்தினால வேறு பக்கம் முகங்களை திருப்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு பக்கம் பேச திருப்பிட்டு இருக்கீங்க, அவங்க ஒரு பக்கம் பேச திருப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ். வேறு கோணங்களில் இருக்கீங்க 2 பேரும். உங்களுக்கு தேவையானது அந்த காதல், அன்பு, அதுதான். அவங்களுக்கு தேவையானது இந்த இடத்துல எது அப்படின்னா அந்த கௌரவம், அவங்கள மதிக்கிறது, அவங்க சொல்கிறத கேட்குறது, நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி தான் நடந்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கண்ட்ரோல்குள்ளே உங்களை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இங்கே நிறைய பேர், எத்தனை பேர் உங்கள் நபர்கிட்ட அன்பை கேட்டு அந்த அன்பு கிடைக்கல அப்படின்ற ஆதங்கத்திலையும் கோபத்திலையும் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத எனக்கு பண்ணுங்க. ஏன்னா ஒரு டிவைன் சோல், ரொம்ப அன்பை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சோல். ஆனால் இங்கே அவங்களுக்கான தனித்துவமான அன்பு கிடைக்காததுனால ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சில நபர்கள் சூழ்நிலையால் இங்கே உங்களை விட்டுட்டு போனாலும், ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க யாரோ ஒரு சிலர் வேணும்னே ரிஜெக்ட் பண்ணிட்டு போன மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப பழசாக்கிட்டீங்க, அவங்களுக்கு நீங்கள் இப்போ தேவை கிடையாது, மினுமினுக்கிற பொருள் ரொம்பவே இருக்குது அப்படின்னு உடனே நீங்கள் எத்தனை தடவை போய் சாரி கேட்டிருந்தாலும் இந்த நபர்கள் உங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போவுமே நீங்கள் போய் சாரி கேட்குறதுக்கும் அவங்க கிட்ட போகிறதுக்கும் தயாராக தான் இருக்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா, மீண்டுமே உங்க கூட வாழ்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா? இல்லை. ஏன்னா இப்போ அவங்களுடைய எண்ணங்கள்லாம் இன்னொரு நபரை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் பயங்கரமாக யோசிக்கிறீங்க. நைட் ஃபுல்லாக தூங்காமல், சாப்பிடாம, ஹெல்த் இஷ்யூ வருது, நிறைய நடந்த விஷயங்களை இப்போ நினச்சி யோசிக்கிறீங்க. உங்களால் பேசாமல் இருக்க முடியலை. இங்கே எத்தனை பேர்னால உங்கள் நபர்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எனக்கு இங்கே சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு உங்கள் நபர்கள் தேவை, அவங்க கூட ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் பேசாமல் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு தான் நரகமாக இருக்குது. ஸோ பேசாமல் இருக்கிற அந்த ஒவ்வொரு நொடியும் அந்த நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தா அவங்க நிறைய விஷயத்த மறைக்கிறாங்க. இப்போவுமே நீங்களும் அவங்களும் பிரிஞ்சிருக்க இந்த டைமை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறாங்க. இந்த சோல்மேட்டை வந்து நீங்கள் தான் அவங்களுடைய சோல்மேட், டிவைன் கனெக்ஷன். ஆனால் அந்த நபர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய சோல்மேட் வேறு யாரோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில விஷயங்களை வந்து தவறுதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோல்மேட் வந்து ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தான், 100க்கு 100% நீங்கள் தான். இந்த இடத்துல 100க்கு 100% நீங்கள் தான் அவங்களுடைய சோல்மேட். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ என்னுடைய சோல்மேட் கிடையாது. இப்போது அந்த மினுமினுக்கிற அந்த 3rd பர்சன் தான் அவங்களுடைய சோல்மேட் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி இந்த 3rd பர்சனாக இருக்கக்கூடிய நபர்கள் வேணும்னே ஒரு வலைக்குள்ளே உங்கள் நபர்களை சிக்க வச்ச மாதிரி தான் இருக்குது. அப்போ சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் பார்க்கும்போது நீங்கள் பிரிஞ்சிருக்கிற இந்த தருணத்தை அந்த 3rd பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்கிறாங்க, அவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மாதிரி அப்படின்றத டிவைன் நீங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே பிரிஞ்சிருக்க ஒவ்வொரு நொடியுமே உங்கள் நபர்கள் உங்களை விட்டு தூரவே போய் கொண்டிருக்காங்க அப்படின்றத இங்கே டிவைன் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பிரபஞ்ச மொழியை பொறுத்து எதையுமே இடன் பண்ணி சொல்ல மாட்டோம். ஓகே, உண்மையான ட்ரூ ரீடிங்ஸ் என்னவோ அதுதான்.
இப்போ இருக்க செகண்டுக்கு நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த நபர்கள் உங்கள் மேலே அன்பு காதல் இருந்தாலுமே கூட இந்த நபர்கள் இப்போது அகப்பட்டிருக்க விஷயம் வந்து ஒரு விஷத்தன்மை கொண்ட நபர்கள் கிட்ட அப்படின்றது இங்கே டிவைன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு. அப்போ நீங்கள் காத்துட்ருக்கதும் ஹீல் ஆகி வந்துடும்னு வெயிட் பண்ணுறதும் கண்டிப்பாக காதலில் வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி கமெண்ட்டில் வந்து நான் சொல்கிற ஏஞ்சல் நம்பரையும் உங்களோட நபர்களுடைய பேரையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க. இன்றைக்கு 77 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை போட்டு உங்களுடைய பெயர் ப்ளஸ் உங்கள் நபர்களுடைய பேரை போட்டு டிவைன் மேஜிக் பிகைன் நவ் அப்படின்றத நீங்கள் வந்து போடுங்க. ஓகே, ஸோ அதில் ஒரு பாசிட்டிவ் வைப் க்ரியேட் ஆகலாம். மேபி பாசிட்டிவ் வைப் உங்கள் நபர்களை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறதுக்கு ஒரு வழிவகுக்கும். இது ரொம்ப ரேரானது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், பாசிட்டிவ் நடக்கணும்னா. அதே மாதிரி பண்ணியிருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு நீங்கள் இன்றைக்கு ஒயிட் கலர் ஆர்ட்ஸை வந்து ரிப்ளையாக கொடுங்க. அப்படி உங்களுக்கு 10 ஒயிட் கலர் ஆர்ட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்பவே யோசிக்க தேவையில்லை, கொஞ்சம் சேஃப் மூடில் இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். டிவைன் கொடுக்குற ஓப்பன் அறிகுறி. ஓகே, ஸோ அதை தாண்டி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவை, இதில் கைடன்ஸ் தேவை, லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் தேவை அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங்கை வந்து பெற்றுக்கொள்ளுங்க.